ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மாத ராசி பலனை தாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழ் மாதம் தற்போது 2வது மாதம் பிறந்திருக்கு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த மாதம் சூரியன் ரிஷப ராசியில் பயணம் செய்வார். மேலும் இது ரிஷப மாதம் என்று அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த வீடியோ மூலம் பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் மேச ராசி நேர்களுக்கு என்ன நடக்கும்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஜோதிடத்தின் மேலே பலருக்கும் நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தின் மேலே எல்லாருக்கும் நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா அபிக்யா சிறுவன் தான். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வைகாசி மாத மேச ராசி நேர்களுக்கான பலனை தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவாக கண்டிப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி மாத ராசி பலன் மேச ராசி நேர்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரி மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது மேசராசி நேர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ என்ன மாதிரி பலன் இந்த மாதம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மேசராசி நேர்களுக்கு வைகாசி மாதத்தினை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துடைய துவக்கத்திலே குரு பகவான் 2ஆம் வீட்டில் அமர செய்வார். அதாவது குரு பகவான் 2ஆம் வீட்டில் அமர செய்வது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் விசேஷமாகவே இருக்குங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு மிகவும் ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தில் இருக்கும் குரு பகவான் உங்களுடைய நிலையினை நன்கு உயர்த்துவார் அப்படின்னு சொல்லப்படுது. மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் ஏற்கனவே இருந்த சிக்கல்களை நீக்கி பொருளாதாரத்தினை கண்டிப்பாக உயர்த்துவார். அதாவது குரு பகவான் உங்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்த ஒரு நல்ல காலகட்டமாக இந்த நாட்கள் மேச ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா மாணவர்களை பொறுத்தவரை கல்வி ரீதியாக பார்த்தீங்கன்னா உயர்வினை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லப்படுது. செய்யும் முயற்சிகளுக்கு ஏற்ப பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. நீங்கள் செய்கிற முயற்சினால கண்டிப்பாக அது வெற்றியில் கொண்டு போய் முடியும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா மேச ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக கண்டிப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால் கொடுத்த வாக்கினை கண்டிப்பாக காப்பாற்றுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு வாக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வாக்கை மேசராசி நேயர்கள் காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் உங்களுடைய குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சியான சூழ்நிலை அமையக்கூடிய காலகட்டமாகவும் இந்த வைகாசி மாதம் கண்டிப்பாக இருக்குங்க. இதுவரை மேச ராசி நேயர்களுடைய குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை, சிக்கல், மன அழுத்தம் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டம் மேச ராசி நேயர்களுக்கு அவங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு காலமாக கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இந்த நாட்களை மேச ராசி நேயர்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளலாங்க. இதனால் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக கண்டிப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ராசி நாதனான செவ்வாய் பகவான் 12ஆம் வீட்டில் இருப்பதால் வீண் விரைய செலவுகள் ஏற்படும். அதாவது ராசிநாதன் 12வது வீட்டில் இருக்கிறதுனால மேச ராசி நேயர்களுக்கு ஏதாவது வீண் விரைய செலவுகள் ஏற்படலாம். அதே போல் எடுக்கும் காரியங்களில் பார்த்தீங்கன்னா சிறு சிறு அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யுங்க. நீங்கள் ஏதாவது வேலை ரீதியாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அலைச்சல் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் உங்களுக்கு உடல் சோர்வு, அலைச்சல் இந்த மாதிரி மட்டும்தாங்க ஏற்படும். வேறு எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது. நீங்கள் செய்யும் முயற்சினை ஒரு முறைக்கு 2 முறை செய்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும். அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை இல்லைன்னா காரியத்தை செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஒரு முறை செய்தால் மட்டுமே போதாதுங்க. ஒரு முறைக்கு 2 முறை செய்தால் மட்டுமே அந்த விஷயம் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது.
ஒரு முறை செய்துவிட்டு அது நிறைவேறவில்லை அப்படின்னு விட்டுடாதீங்க. ஒரு முறைக்கு 2 முறை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு வெற்றியில கொண்டு போய் விடும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல ஒரு வேலையினை செய்யும் போது முன்னாடி சிந்தித்து முறையாக திட்டமிட்டு செய்தால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. அதாவது ஏதாவது ஒரு செயலை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அந்த செயலை செய்வதற்கு முன்னாடியே அதை பற்றி நல்லா ஆழ்ந்து சிந்தித்து யோசித்து அந்த விஷயத்தை செயல்படுத்துங்க. இதனால் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. அதாவது நீங்கள் செய்யக்கூடிய செயலில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் தேவையற்ற அலைச்சல்களை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. ஏன்னா அலைச்சலால் உங்களுடைய உடல் சோர்வு உண்டாகலாம். இதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது அலைச்சல் வந்தால் அந்த அலைச்சலை தவிர்த்து கொள்ளுங்க. அதாவது ரொம்ப தொலைதூர பயணங்கள் எதுவுமே மேற்கொள்ளாமல் இருந்துடுங்க. வண்டி வாகனங்கள் ரீதியான விரய செலவுகள் ஏற்படும். வைகாசி 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி ராசிக்குள் நுழைகிறார். வைகாசி 6ஆம் தேதி சுக்கிரன் பெயர்ச்சியாகி 2ஆம் வீட்டுக்குள் ஆட்சி ஆகிறார். இதனால புது பொருட்கள் சேர்க்கை உங்களுடைய ராசிக்கு ஏற்படும். அதாவது உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பொருளை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பொருளை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாங்க. திருமண காரியங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மேச ராசி நேயர்களுக்கு திருமண முயற்சிகள் அனுகூலமாகும் காலகட்டமாக இந்த வைகாசி மாதம் கண்டிப்பாக இருக்குங்க. இதுவரை மேச ராசி நேயர்களுடைய திருமண வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஏதாவது தடை தடங்கள் இந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டம் மேச ராசி நேயர்களுக்கு எல்லா தடை தடங்கள் எல்லாமே நீங்கி உங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நீங்கள் செய்கிற முயற்சிக்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. புதன் பகவான் பார்த்தீங்கன்னா உடல் உபாதைகளை அவ்வப்போது கொடுப்பாருங்க. அதனால் தேவைக்கேற்ற பொருள் கையில் இருக்குங்க. பணத்தை கையாளும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. இல்லைன்னா புதிய கடன்களை வாங்கும் நிலைக்கு நீங்கள் கண்டிப்பாக ஆளாவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது மேச ராசி நேயர்கள் பணத்தை கையாளும் போது கொஞ்சம் கவனமாக சிந்தித்து கையாளுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மேச ராசி நேயர்கள் நீங்கள் பணத்தை எந்த ஒரு ஆடம்பர செலவுக்கோ செய்யாமல் இருப்பது நல்லதுங்க. ஆடம்பரமாக செலவு செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய ஆடம்பர வாழ்க்கைக்கு கண்டிப்பாக நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகிடும். ஸோ நீங்கள் கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பணத்தை கையாளும் போது கவனமாக கையாளுங்க. அதே போல் வேலை வாய்ப்பினை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உயர் அதிகாரிகளுடன் கவனமாக இருக்கணுங்க. இந்த காலகட்டம் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் கவனமாக வேலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்குங்க. 6ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கிறார். வெளிநாடு செல்ல முயற்சி செய்வோருக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பலன் கிட்டும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி கண்டிப்பாக பழிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மேசராசி நேயர்கள் வெளிநாடு செல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய ஆசை கண்டிப்பாக இந்த வைகாசி மாதம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாங்க. பல நுட்பமான விஷயங்களை செய்து வெற்றினை கண்டிப்பாக பெறுவீங்க. அதாவது நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சில நுட்பமான விஷயங்களை மட்டுமே மேசராசி நேயர்கள் கண்டிப்பாக செய்வீங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியில் கொண்டு போய் விட்டுடுங்க. ஸோ இந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா மேச ராசி நேயர்களுக்கு ஒரு சிறப்பான நாட்களாக கண்டிப்பாக இருக்குங்க. இந்த வைகாசி மாத ராசி பலன் பார்த்தீங்கன்னா மேச ராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த நாள் அப்படின்னு சொல்லலாங்க. எல்லா வகையிலும் மேச ராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் மேச ராசி நேயர்களுக்கு வைகாசி மாத ராசி பலனை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த பலனை தெரிஞ்சிருக்கேற்ப நடந்து கொள்ளுங்க. மேலும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா
கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.